பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரங்கள் 10 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 10வது அதிகாரத்திலே சாலமோனின் நீதிமொழிகள் என்று கொடுக்கப்பட்டு, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனமுள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான் என்று சொல்லி அங்கே ஞானமுள்ள மகனை குறித்தும் மூடனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீதிமானின் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், அதே வேளையில் துன்மார்க்க வாழ்வின் வருகிறதான பலவிதமான துக்கமான காரியங்கள் ஆகியவற்றையும் இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அதே வேளையில் நீதிமான்களை ஆண்டவராகிய தேவன் பசியால் வருந்த விடார், துன்மார்க்குடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும், சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் என்று சொல்லி அங்கே சுறுசுறுப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். 5வது வசனத்திலே, கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ளவன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சியை உண்டாக்குகிற மகன். அப்படித்தான் வேதவசனம் சொல்லுகிறது. 22வது வசனத்தில், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாய் கர்த்தர் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. 11வது வசனத்திலே, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். தேவனுடைய வழிகளை அறிந்து அவற்றில் நடப்பவர்கள் தேவன் அருளுகின்ற பரிபூர்ண ஜீவனுக்கு நேராய் வழிநடத்தப்படுவார்கள். ஜீவ தண்ணீர் ஊறும் நீரூற்றை ஆண்டவராய் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகும். தன்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு ஓடும் என்று சொல்லி யோவான் 7வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில் நீதிமான்களுடைய ஆசீர்வாதங்களை குறித்து அதிகமாய் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்கனுடைய வாயோ மாறுபாடுள்ளது. அதே வழியில் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கனுடைய வருஷங்களோ குறுகி போகும். துன்மார்க்கனுடைய வழிகளை வெறுத்து நீதிமான்களுடைய வழிகளை நாம் பற்றிக்கொள்வோம். உன்னதனான தேவன் அப்படியாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 11வது அதிகாரத்திலே, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறையோ அவருக்கு பிரியம். ஆம், நீதியின் வழியிலே நடக்கும்படியாக நாம் வியாபார காரியங்களிலும் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. 8வது வசனத்திலே, நீதிமான் இக்கட்டில் நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். இக்கட்டு அது மனிதர்களுக்கு வேதனையான ஒரு காரியம். இக்கட்டு காலம், யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் இருந்ததுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆனாலும் தேவனாகிய அதை நின்று விடுவித்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் 19வது வசனத்திலே, நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல தீமையை புரட்டுகிறவன் மரணத்துக்கு ஏதுவாயிருப்பான். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகுது. நீதியின் பாதை ஜீவனை நோக்கி செல்கிறதான ஒரு பாதை. அதில் தான் தாவீது நடந்து சென்றார். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானவான் என்று சொல்லி அங்கே ஜீவ விருட்சத்தான ஆதியாகம புஸ்தகத்திலே ஜீவ விருட்சம் அந்த கனியை புசிக்க ஆதாம் தவறிவிட்டான். அதனால் அந்த கனி அவனுக்கு மறுக்கப்பட்டது. ஜீவ விருட்சம் என்பது இப்பொழுது பரதேசிலே இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டபடி அங்கே பரதேசில் இருக்கிறது. ஜெயங்கொள்ளினவனும் அவனுக்கு ஜீவ கனியை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவது. தொடர்ந்து 12வது அதிகாரத்தில்
கடிந்து கொள்ளுதலை குறித்து எழுதப்படும். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன் என்று சொல்லி அன்று நாம் புத்திமதிகளை நாம் விரும்ப வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்ட புத்திமதிகள், வேதத்தை போதிக்கிறவர்கள் சொல்கிறதான புத்திமொழிகள், பெரியவர்கள் சொல்கிறதான புத்திமொழிகள், புத்திமதிகளை நாம் மதிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். கடிந்து கொள்ளும் பொழுது அது என் தலைக்கோ என் தலை அல்ல தட்டுவதில்லை என்று சொல்லி இங்கே வேதவசனம் சொல்கிறது. வசனங்களை வாசித்து நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கனோ தீமையினால் நடையப்படுவார்கள். தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பு. உன்னதனான தேவன் மகிமையான காரியங்களை செய்தல்வாராக. ஆமேன், ஆமேன்.